உங்க குழந்தைய புத்திசாலியா வளர்க்க போறீங்களா, முட்டாளா வளர்க்க போறீங்களா? ஹை பேரண்ட்ஸ், சம்மர் ஆரம்பிச்சு அக்னி நட்சத்திரமும் ஆரம்பிச்சிருச்சு. வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு. உங்க குழந்தைய மார்னிங் 10 o'clockல இருந்து ஈவினிங் 4 o'clock வரைக்கும் வெளியில கூட்டு போகாம இருக்கிறது நல்லது. வீட்டுக்குள்ளதான் இருக்கணும் அவங்க. அந்த மாதிரி வீட்டுக்குள்ள இருக்கும்போது குழந்தைங்க பெரும்பாலான வீடுகளில் இருக்கிற மாதிரி ஃபோன் ரொம்ப யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுடைய ஃபோக்கஸ் கம்மியாகும், அவங்களுடைய ஸ்லீப் டிஸ்டர்ப் ஆகும், அவங்களுக்கு ஐ ஸ்ட்ரெயின் வரும், அவங்களுடைய மூளை வளர்ச்சி பாதிக்கும். ஸோ நீங்கள் அடுத்த மாதம் ஸ்கூலுக்கு போகும்போது அவங்க முட்டாளாக தான் போவாங்க. பட் அட் த சேம் டைம் நீங்கள் ஃபோனுக்கு பதிலாக உங்கள் குழந்தைக்கு புக்ஸு கொடுக்குறீங்க, இல்லை சம் ஆக்டிவிட்டீஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபோக்கஸ் இம்ப்ரூவ் ஆகும், கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகும், அவங்களுடைய இமேஜினேஷன் நல்லா டெவலப் ஆகும், மூளையில் புது புது கனெக்ஷன்ஸ் உருவாகும். ஸோ சம்மர் முடிஞ்சு ஸ்கூலுக்கு போகும்போது புத்திசாலி குழந்தையா போவாங்க. புக்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா குழந்தையோட ஏஜுக்கு ஏற்ற மாதிரி டீச்சர் புக்ஸ் இருக்கு, கிளாத் புக்ஸ் இருக்கு, ஆக்டிவிட்டி புக்ஸ் இருக்கு, ஸ்டோரி புக்ஸ் இருக்கு. இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் புக்ஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ இந்த சம்மர்ல உங்க குழந்தைக்கு முட்டாளாக்கிற மொபைல் போனை கொடுக்க போறீங்களா, புத்திசாலியாக்கிற புக்ஸை கொடுக்க போறீங்களா? மொபைலா புக்ஸா? கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த மாதிரி குழந்தைங்க ரிலேட்டடான நிறைய இன்ஃபர்மேஷனுக்கு இந்த பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.